1801 வந்து தென்னிந்திய கிளர்ச்சி நடந்தது. அதனுடைய திப்பு சுல்தானுடைய படை தளபதியாட்டு வந்து கனிஷ்கான் செயல்பட்டா. அவங்க வந்து குறுநில மன்னர்களையும் பாறையக்காரர்களையும் ஒருங்கிணைச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்டம் பிரிட்டிஷ்காரால் முறியடிக்கப்படுது. கடைசியில் 42 பேர் வந்து ஜமாத்தோடையே அப்படி கூட்டாக தூக்கிலிடப்படுவாங்க. அதுலேயும் முக்கியமானது வந்து கனிஷ்கானுடைய தலைமையிலான படை. அடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த கிளர்ச்சியினுடைய இன்னொரு பகுதியாக வந்து நடக்கக்கூடியதான் கிளிங்கர்களுடைய வரலாறு. இது மருது சகோதரர்களை எல்லாம் தூக்கிலிட்ட பிறக்கும் அந்த வெறி அடங்காமல் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய படை தளபதிகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 72 பேரை சிறை பிடிக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் படை தளபதியில் ஒருத்தர் தான் ஷேக் ஹுசேன். இவங்களை வந்து மலேசியாவில் உள்ள பினாங்கு தீங்குக்கு இவங்களையெல்லாம் நாடு கடத்துவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஷேக் ஹுசேனுக்கு மட்டுமே அதிகப்படியான இரும்பு குண்டுகளெல்லாம் போட்டு அவங்களால நடக்க முடியாமல் சிறையிலேயே உணவு எதுவும் இல்லாமல் அங்கே வீர மரணம் அடைங்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட அந்த சிறை பிடிக்கப்பட்ட அந்த மனிதர்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரும்பாலும் வந்து முஸ்லீம்களாக இருக்காங்க.